ஜப்பான் போகிறதுக்கு வந்து நம்ம நேரு திம்பம் ஏறினோடனே ஆசனூர் தாளவாடி அந்த லைனில் போகக்கூடாதுங்க. ஒகேன் கொள்ளைக்கால் போகிற ரூட்டில் தான் இந்த ரூட்டில் போகணும். கொள்ளைக்கால் போகிற ரூட்டு இந்த ரூட்டுங்க, இந்த ரூட்டில் தான் போகணுங்க. மாற்றிக்கு இது போயிடாதீங்க. மாற்றி போனீங்கன்னா பார்க்க முடியாது. இந்த வழியிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க, டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. போகிறப்ப பார்த்து தான் போகணும் வரணும். எதோனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வேறு லெவல் பிளேஸ். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திபெட்டியன்ஸ், அதாவது குட்டி ஜப்பான் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளைக்கால் ரூட்டில் இருக்கிறோம். அந்த ரூட்டில் போகிறப்ப செம ஒரு காமான பிளேஸு, செம ஃபாரஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குங்க. இந்த இடத்துல வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஏசிலையும் கூட அந்தளவுக்கு காற்று வராது. அந்த மாதிரி ஏசியில் நல்லா சில்னஸோட ஒரு காற்று அப்படிங்க வந்து இயற்கையெல்லாம் ரசிக்கிறப்ப வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் தெரியும் எத்தனை மலர்ந்து இருக்குதுன்னு. உங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் காட்டுத்தேன் கிடைக்கும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் மட்டும்தான், ஃபாரஸ்ட் ஏரியாவில் மட்டும்தான் ஒரிஜினல் காட்டுத்தேன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். மலந்தேன்கிட்ட ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா சரி. நம்ம ஸ்டேட் ஒன்று எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா திபெட்டியன்ஸ், அதாவது குட்டி ஜப்பானுக்கு தான் போக போகிறோம். வாங்க மக்களே போகலாம். டியூட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம திபெத்தியன் டெம்பிள் வந்தாச்சுங்க. உள்ளே போய் நீ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ வில்லேஜ், கே வில்லேஜ்னு நிறைய வில்லேஜஸ், அதாவது திபெத்தியன் அந்த இதுலேயே வந்து இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணி வந்துக்குவாங்க. கரெக்டாக திபெத்தியன் டெம்பிள் வந்தாச்சுங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அது திஸ் இஸ் கால் ஹிம் திபெத்தியன் டெம்பிள். வாங்க உள்ள எப்படி போய் சுற்றி பார்க்கலாம். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். நீங்கள் வந்து யாரும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். நானும் ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட 2, 4, 6, 8 இதுக்கு பக்கத்தால் இருக்குங்க. ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுதான் மெயினாக வேறு வருஷம் இருக்கான்னு அதையும் உள்ள போய் பார்க்கலாம். காற்று வந்து பார்த்தீங்கன்னா சிலுன்னு வருது இங்கிருந்து ஃபுல்லாமே. இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாய நிலங்களாட்ட இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா திபெத்தியனுக்கு பின்னாடி இப்படி ஒரு விவசாயம் இருக்கான்னு பார்க்குறேன். யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா திபெத்தியன் இதில் வந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி கோபுரமாக கிட்டத்தட்ட 8 கோபுரம் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அது எதுக்கு இந்த மாதிரி ஜாடிக்குள்ளையெல்லாம் கல் போட்டு வச்சுக்கிறான்னு சத்தியமாக தெரில. பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது கல். இதை எடுத்து ஆசை திட்ட போகிறாங்க. வாங்க போயிடலாம். காய்ஸ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போய் பேக் சைடில் நான் மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள புத்தர் சிலை இருக்கிறது. அதுதான் புத்தர் சிலைங்க. மேலே எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு விதமான புத்தர்ஸ் வந்து இருப்பாங்களா இருக்குதுங்க. காய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டு. அதாவது நம்ம
மைசூர் கர்நாடகாக்குள்ளேயுமே இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜப்பான் சீனா அதில் இருக்கிற கட்டடக்கலைகள் அந்த ஆர்ட் மாதிரியே வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. வரலாம், நீங்கள் ஒரு டைம் வந்து பார்க்கலாம். மாட்டேங்குது பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான்னு தெரியல. கடைசியாக சொல்கிறது ஒர்த் இல்லையே நீங்கள் இங்கே வர்றது. ஆனால் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிற மக்களே. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். மணி இருக்குண்ணே காய்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே உரலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு கம்பியாக நீட்டி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் மேட்ரு. இது சுற்றுறப்ப அங்கே ஒரு மணி ஒன்று இருக்குங்க. அப்படியே நம்ம டைட்டாக தான் இருக்குது. அப்படியே சுற்றிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சுற்றிட்டே வந்தோம்னா கரெக்டாக இந்த இது போய் இந்த மணியில் அடித்து கரெக்டாக நம்ம கொண்டு வருங்க. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். மணி அடிக்கிறதுக்கு இத்தாச்சோட தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுங்க. அடுத்த இடத்துக்கு போகலாம் யூட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிக்சரே இங்கே தான் இருக்குது. இன்னொரு மட்டும் சுற்றுனு அங்கே பார்த்ததெல்லாம் இது சும்மா வாட்ட இருக்குதுங்க. இதுதான் வந்து மெயின் பிக்சரு. அதாவது இங்கே அந்த கோவில் டெம்பிளே இங்கே தான் இருக்குது. வாங்க உள்ள என்னென்ன இருக்குது, எந்தெந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு உள்ள ஒருத்தர் இருக்கார். கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே பெரிய ஒரு இது வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் கைஸ். இது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் அவங்களுக்கு தெரிஞ்சது. இதுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் வந்து தட்டினா சவுண்டு வருது, ட்ரம்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ವಾಟ್ ಇಸ್ ದಿಸ್? ಮನಿ ಕೊಡಲು. ಕನ್ನಡ ಗೊತ್ತಾಗಿದಾ? மணி கூடலு காய்ஸ். அப்படிங்க காய்ஸ், இது பேர் வந்து கேட்டிங்கன்னா மணி கூடலு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இது கரெக்டான பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துட்டே போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா புத்தர்கள் எழுதின புத்தகங்களெல்லாம் இங்கே வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம் எப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இவர் ஹூ இஸ் திஸ்? கைஸ், இவர் ப்ளீஸ் கமெண்ட் சைட் ஜஸ்ட் 2 minutes clip. குரு இவர் பேர் என்னமோ சொன்னாருங்க. இவர் கரெக்டாக தெரியல இவங்க பேர். எனக்கு சொல்ல ஆயுத வரல. அவர் கூப்பிட்டு அவர் வெக்கப்பட்டு போகிறார், வரமா நிற்கிறாருங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க புக்ஸ் மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தீபம் எரிஞ்சிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபம் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது என்னென்னமோ வச்சுக்கிறாங்க, என்ன தெரில. கேட்டால் அவங்க ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நமக்கு என்னென்னு கரெக்டாக கிளியராக தெரியலிங்க. அது போக இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இவர் யார் தெரியல எனக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் இவர் கட்டக்குதுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் புத்தர் இருக்கிறாங்க. வந்தீங்கன்னா மன நிம்மதியாக வந்து சுத்த நேரம் தியானம் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு புத்தர் இருக்காரு. குருமுகி ஒரு வகையான புத்தர் தான். இங்கேயும் அங்கே பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் இருக்குங்க. இவர் தான் இந்த இடத்தோட ஃபவுண்டர் ஆட்டக்குங்க. பார்க்க போனேன், இவர் தான் இந்த இடத்தோட ஃபவுண்டர் ஆட்டக்குதுங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சிங்கிச்சா மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது நோண்ணா இப்படி அடித்தா சவுண்ட் நல்லா வரும். ஆனால் இதுக்கு வந்து பர்மிஷன் இல்லைங்கிறாங்க, வேண்டாங்கிறாங்க. மணி பாருங்க அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. ஓ நைஸ், சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க. இதுலேயே பாருங்கள் ஆர்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த முகமெல்லாம் இருக்குது. 2 பக்கம் 2 முகம். இந்த பக்கம் பெருசாக இல்லை, இந்த பக்கம் முகம் நல்லாவே வச்சுருக்கிறாங்க. இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கிறாங்க. இது என்னன்னே தெரியல. இது வாட் இஸ் திஸ்? தூர்ஜி. எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? சரி, ஓகே.
தெரியலைங்க பசங்களுக்கு. சாம்பிராணியா? இதில் வந்து அரிசி போட்டு வச்சுக்கிறீங்க இந்த கப்பில் அழகா. ஓ நைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த நாதஸ்வரம். நம்ம இதில் எங்கேயும் பார்க்க முடியாது இந்த மாதிரி நாதஸ்வரத்தை. நைஸ், சூப்பராக இருக்கும். வீக்கெண்ட் ப்ளீஸ் ஊதி கேட்டுங்க. நோ ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஐ ரீட் திஸ் புக். வந்து பார்த்தீங்கன்னா புத்தகமாட்ட வச்சுக்கிறாங்க, என்னன்னு தெரியல. எல்லாமே இவங்க மொழியில் தான் இருக்குது. தெரியல, நம்ம இதை வச்சுருவோம். சண்டைக்கு இது வந்துட போகிறாங்க. ஓகே. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சங்கு. அப்பா பயமாக இருக்குது. இதுவே 2 கிலோ வர மாட்டேங்குது இந்த சங்கு. 2 கிலோ வருது இந்த சங்கு. அடுத்தது அவ்வளோதாங்க. இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. இங்கே மெடிடேஷன், தியானம் இல்லாமா? மெடிடேஷன் நோ, ஒன்லி விசிட் கோயிங் தேர். பாய் பேசவே மாட்டேங்கிறானுங்க. சரி ஓகே, மெடிடேஷன் பண்ணலாமா? ஆகிட்டு தியானம் பண்ணலாம். ஐ வில் சிட்டிங் தேர். பாய், ஐ வில் சிட்டிங் தேர். சரி, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. நம்மளே கொஞ்சம் தியானம் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மெத்தையாட்ட வச்சுருக்கிறாங்க. வா, தியானம் பண்ணுறக்கு ஒரு அமைதியான ஒரு பிளேஸ். வேறு லெவலில் அமைதியாக இருக்குது. தியானம் பண்ணுற ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட வந்து பார்க்குற மக்களே. ஐ வில் see you later. ஓகே காய்ஸ், வெயிட். ஸோ போல இந்த இடத்துல இருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சுங்க. போகலாம். ஜாலியாக இருக்குது சுத்தரக்கல்ல இருந்து. நாங்கள் வெளியே போய் வேறு ஏதாவது வந்ததுன்னா பார்க்கலாம். இல்லைன்னா திபேத்தியன் டெம்பிள் விட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்ற மாதிரி இங்கே பெருசாக ஒரு இடம் இல்லைங்க. மக்களே பின்னாடியே சொல்லிடுறேன், லைட்டிங்கெல்லாம் கோச்சிக்காதீங்க. இங்கே இது கோயிலுக்குள்ளேயே லைட்டிங்கெல்லாம் நம்ம கொண்டாந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சார்ஜஸ் எதுவுமே இல்லை, முடிஞ்சு. இருக்கவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியல, லாங்குவேஜ் தெரியலையா இல்லை இங்கிலீஷ் தெரியலையா என்னன்னு தெரியல. யாரும் பேச மாட்டேங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கிறாங்க. இந்த ஸ்கூலாக என்னென்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. கேட்டும் பார்த்துட்டேன், பெருசாக சொல்ல மாட்டேங்க. இது ஒரு ஆசிரமம் மாதிரி தான் இருப்பாங்களாட்டுக்குது. சரி ஐஸ் பாய். Ready po.